ஆல் ஓவர் தமிழ்நாட்டு இப்போ டே 15ல் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். நம்ம கடலூர் எக்ஸ்ப்ளோரில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் கோவில் தான் வந்திருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய கோவில். நம்ம பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் மேங்கோ ஃபாரஸ்ட்டோட போட்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா லேக்லேருந்து போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஆலன் கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். அவர் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்றின விளக்கை வந்து இன்னுமே அணையாமல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களா என்ன பண்றீங்க? I'm a traveler. ஓ, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செம்மையா வால்டோ சேனல். நான் தான் அவங்க பாரத். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டு இப்போ டே 15ல் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். கடலூர் மெயின் ஏரியாலே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அவுட்டரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அதுக்கு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சைடில் தான் போயிட்டுருக்கோம். சிதம்பரம் சைடில் இருக்க பிச்சாவரம் மேங்கோ ஃபாரஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. அந்த மேங்கோ ஃபாரஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்டான மேங்கோ ஃபாரஸ்ட். ஸோ அதனால் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ சிதம்பரம் வரைக்கும் போயிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்க்க வந்தால் எப்படி? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் நடராஜ் கோயிலுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து 12 o'clockலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கோவில் போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சாவரம் மேங்கோ ஃபாரஸ்ட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ சிட்டி சைடில் இருக்க பார்க்கு பீச்சை தவிர இந்த வந்து மேங்கோ ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் தான் ஃபஸ்ட்டு அங்கே வந்து போகிறேன். வாங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கடலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம கடலூர் எக்ஸ்ப்ளோரில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா எர்த்தோட சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஜடாயு தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட சென்டர்னு சொல்லுவாங்க. நீ இந்த பிளேஸை சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸால் வந்து ப்ரூவ் பண்ணாத சில விஷயங்களுக்கு நிறைய வந்து தியரிஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் வந்து எர்த்தோட சென்டர்னு சொல்கிறாங்க. ஜடாயு சைடில் இருக்கவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எர்த்தோட சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எர்த்தோட சென்டர் எந்த பிளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இந்த கோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உள்ளே போய் காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோயிலுக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு ஷாப் இருக்குது. இங்கே நடராஜர் சிலைலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய கோவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் குளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, போய் பார்க்கலாம். இந்த சென்டர் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் பிளேஸஸ். ஸோ இங்கே தான் சாமி இருக்கும். போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அந்த கோவில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு பெரிய கோவில். இந்த கோவிலோட மெயின் சாமி நடராஜர் எங்கே இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய கோவில். சாமி பார்க்குறதுக்கு பெரிய அளவுக்கு டைம் தேவைப்படனாலும் உங்களுக்கு கோவில் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து டைம் தேவைப்படும். ஸோ நம்ம வந்தது வேறு என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வேறு என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம பைக் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போகணும். இங்கே போட்டிருக்க வந்து ஈஸ்ட் டவர் கேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு கேட்டு. ஸோ அந்த கேட்டுக்கு போகலாம். அந்த கேட்லேருந்து வரும்போது சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு குளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குளம் தான் இது. இந்த ஒரு கேட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோம். வந்து இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது. ஸோ அப்படியே கும்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக வந்து இங்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நடராஜர் அவர் இருக்காங்க. நடராஜர் சிலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே சிலைகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது நடராஜர் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில் கேஸ். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கடலூர் மெயின் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 42 kilometers இருக்குது. வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஆகும். இங்கேருந்து பிச்சாவரம் மேங்கோ ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 kilometers இருக்குது. அது போகிறதுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட் தான் நார்த் டவர் கேட். ஸோ இதில் தான் நம்ம வந்தோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 சைடும் இங்கே கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிச்சாவரம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். என் பைக் பார்த்தீங்கன்னா 20 rupees வாங்குறாங்க.
ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம பிச்சாவரம் போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே பார்க்கலாம் போட்டிங் வந்து எவ்வளோ ரேட் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு வீக் டேஸு. ஸோ அதில் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். 2 பஸ் வந்துருக்குது. கார்லாம் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது, பைக்கு நிற்கிது. க்ரௌடை பாருங்கள். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக இவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் மொத்தமாக போகணும், ஒரு ஆளாக போக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. ஸோ நம்ம ஒரு ஆளுக்கு எப்படி நான் மொத்த காசை கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்து ஆளுங்க கிடைப்பாங்க போல். நம்ம பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் மேங்கோ ஃபாரஸ்ட்டோட போட்டிங் எனக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேஸு. பட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து க்ரௌடு இருக்குது. நான் சுத்தமாக எதிர்பார்க்கல வந்து க்ரௌடு இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. போட்டிங்கில் போய்ட்டு உள்ள மேங்கோ ஃபாரஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறாங்க எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், போய் பார்க்கலாம் கைஸ். பாருங்கள் ஒரு வீக் டேஸில் கூட அங்கே பார்த்தீங்கன்னா காரு பஸ்ஸில் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ நிறைய கார் நிற்கிது. ஒரு 2 பஸ்ஸு கூட வந்துச்சு நான் வரும்போது. இல்லை பார்த்தீங்கன்னா கவுண்டரு க்ரௌட் பார்த்தீங்கனாலே தெரியும் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரி எவ்வளோ வாங்குறாங்க என்ன பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் வாங்குறாங்க. 6 மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் வாங்குறாங்க. 8 மெம்பர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1850 ருபீஸ் வாங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு, இது பார்த்தீங்கன்னா ரோ போட்டு. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு 3 பேரா 5 பேரா யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஜாயிண்ட் ஆகிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல வந்து 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. க்ரௌட் பாருங்கள் செம்ம க்ரௌட். இன்றைக்கி ஒரு வீக் டேஸில் கூட ஒரு டோக்கன் நம்ம 39 போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா 40, 41. இங்கே 7 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க கூட நம்ம ஜாயின் ஆகி 8th மெம்பராக போக போகிறோம். ஸோ பேபிள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 40, 41. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது. ஸோ உங்கள் நம்பர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ 40 அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு நம்ம வந்து. ஸோ ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணல. ஸோ அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க நம்மளை. லைஃப் ஜாக்கெட் இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இந்த வழி பார்த்தீங்கன்னா ரோபோட்டுக்கு போகிறது. இந்த கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து எடுத்துகிட்டு வரல, ஃபோனில் எடுத்துக்கலாம் அப்படி டிசைட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 50 ரூபாய்க்குள்ளே இருந்தால். ஒரு 150ன்றது ரொம்ப அதிகம். ஸ்டில் கேமராக்கு வந்து 25 ருபீஸு, வீடியோ கேமராக்கு வந்து 150ன்னாங்க. ஸோ அதான் வந்து சில இடத்துல வந்து நம்ம வந்து ஃபோன்லேயே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். GoProக்கு ரொம்ப அதிகம். ஒரு 50 ரூபா இருந்துச்சுன்னா நான் வந்து கட்டி உள்ளே எடுத்துகிட்டு தான் வரேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த போட்டிங் காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ட்ரிக்கு ஒரு 5 ருபீஸ் வாங்குறாங்க. அதில் வந்து இந்த வாட்ச் டவருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 ருபீஸ் பே பண்ணோம். இதான் வாட்ச் டவர். ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு போட்டிங் போகாதவங்க இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ போட்டிங் போகிறோம் நம்ம உள்ளே போய் ஆல்ரெடி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து 8 பேர் 2 போட்டில் போகிறோம். அங்கே ஒரு போட், நம்ம ஒரு போட் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா லேக்லேருந்து போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். டெப்த்து பார்த்தீங்கன்னா வந்து 1 ஃபீட் தான் இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா 5 to 6 ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1 ஃபீட் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி. நம்ம முட்டிக்கால அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்குலேயே பார்த்தீங்கன்னா வந்து போட்டை ஓட்டிகிட்டு போகிறாங்க, தாங்குது. இது பார்த்தீங்கன்னா பெடல் போட்டுக்கு போகிறதுக்கு வந்து வேறு ஒரு வழி வச்சுருக்காங்க. ரோபோட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வழி வச்சுருக்காங்க. ரோபோட் போகிற ரைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 ஃபீட் வந்து டெப்த் இருக்குமா. ஸோ வந்து பெடல் போட் போகிறதுலாம் டெப்த் ரொம்ப கம்மி தான். நம்ம அந்த போட்டிங் அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான் கொடுக்குறாங்களா ஒரு ரைடுக்கு. அது உண்மையாக போய் அப்படின்றது எனக்கு தெரியல. உண்மையாக இருந்தால் 450 ருபீஸ் நம்மகிட்ட வாங்கிட்டு அவங்கள்ட்ட 80 ருபீஸ் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கம்மி தான். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ரிப்பு தான் கிடைக்கும். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ட்ரிப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 80 ருபீஸ் அப்படின்றது நம்ம கம்மி தான். இதே நம்ம மெக்கானிக்கலில் பார்த்தோம். மெக்கானிக்கலில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1500 ருபீஸ் வாங்குறாங்க. அதில் 750 ருபீஸ் பார்த்தீங்கன்னா போட் ஓட்டுறவங்களுக்கா, மீதி 750 ருபீஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் வாங்கிட்டு 80 ருபீஸ் மட்டும் தான் ரைடர் கொடுக்குறாங்க. போட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட் தான். ஸோ வந்து மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா வந்து ரைடரோட ஓன் போட்டாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் போட் தான். இருந்தாலும் 80 ருபீஸ் ரொம்ப கம்மி தான். 80 ருபீஸ் வந்து அவங்க சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், என்னோட ஒப்பீனியன். கைஸ் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃபாரஸ்ட்டோட எண்டிங்கு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம நிற்க வச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். ஸோ இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபேர் வந்து கேட்குறாங்க. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல இருந்து விளையாண்டுருக்கேன். ஆலன் கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா போட்டிங் போய்ட்டு திரும்பி வந்து பார்க்கிங் ஏரியா வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் டவர்னு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ். சப்போஸ் நீங்கள் வந்து போட்டிங் போகல அப்படின்னா வந்து நீங்கள் வாட்ச் டவரில் பாருங்கள். ஏன்னா போட்டிங்கும் போயிட்டு வாட்ச் டவரில் பார்க்கறது வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம உள்ளே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மேலேருந்து பார்க்கறது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ சப்போஸ் நீங்கள் போட்டிங் போகலன்னா வாட்ச் டவர்லேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. ஸோ உள்ள வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு வந்து காட்டுறாங்க. ஒரு லிமிட் தான். ஸோ அது வரைக்கும் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ், வரதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ரேஞ்சில் ஆகுது. அங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்க வைக்கிறாங்க. இங்கே சப்போஸ் ஓன் வெஹிக்கிளில் வரலன்னா பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியும் வரலாம். ஓகே guys, நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிச்சாவரத்தில் போட்டிங் போய்ட்டு நீங்கள் லஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த போட்டிங் போயிட்டு வர வரையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து சீ ஃபுட்ஸில் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குங்க. மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 அந்த ரேஞ்சில் இருக்குது. சீ ஃபுட்ஸ் ஒரு 100-120 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. நிறைய ஹோட்டல் இருக்குது. உங்களுக்கு வேணா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சாவரத்துலேருந்து நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். மேப் பார்த்தீங்கன்னா ஒரு 48 கிலோமீட்டர் காமிச்சிது அங்கேருந்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டோம். இன்னும் நம்ம நெய்வேலி கிட்டவே போகல. அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பு காமிச்ச வழியில் தான் போயிட்டு இருந்தோம். நம்ம கூகுள் மேப்பு சில இடத்துல சொதப்பார். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல சொதப்பிட்டார். அவர் காட்டுற எல்லா வழியிலும் பார்த்தீங்கன்னா வழியே இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஊர் மக்கள்கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 15 கிலோமீட்டர் மேலே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏரி ஒட்டி வந்து நான் அப்படியே ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன். ஆனால் நானும் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை போயிட்டு யாராவது இதை கேட்டு இந்த பக்கம் தான் போகணுமான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா மேப் ஃபஸ்ட்டு ஒரு வழியை காமிச்சிது. அந்த வழியில் நான் உள்ளே போயிட்டேன். ஆனால் உள்ளே போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இந்த மாதிரி மண் ரோடு வந்துச்சு. அங்கே கேட்டதுக்கு இந்த ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தான் போக முடியும், மற்றவங்க யாரும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு ரூட்டில். சரின்ட்டு இன்னொரு ரூட்டில் போய் பார்த்தா அந்த ரூட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த வழியாக ரூட்டே இல்லை, ஃபஸ்ட் இருந்துச்சு ஆனால் இப்போ எடுத்துட்டாங்க, ஆனால் மேப்பில் பார்த்தோன்னா காட்டும் அப்படின்னு அந்த ஊருக்கார பசங்க சொன்னாங்க. ஸோ அந்த வழியும் இல்லை. இப்போ பசங்க சொன்ன வழியில் தான் வந்து தேர்டாக ஒரு வழியில் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரத்துக்கு கேட்டு தான் போகணும். மேப்பை எடுத்து ஓரம் கட்டியாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ் தான் கைஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டிட்டேன். அதான் எல்லாமே இங்கே ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. கடலூர் மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. வழக்கம்போல் பீச்சு, பார்க்கு, கோவில், ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் போய் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போ இந்த நெய்வேலி சுரங்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதுதான் வந்து கதை இப்படி போயிட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தா எனக்கு சுரங்கம்லாம் தெரியுது. ஆனால் அதுக்கு வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த மயில் நிலக்கரி சுரங்கம் இருக்குல்ல, அது நின்று பார்க்கணுன்னா எங்கே தான் நான் பார்க்குறது? ஆ ஆ வச்சாங்க இதில் விடுவாங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்குலாம் சீக்கிரம் விட மாட்டாங்க. அது இல்லை மேலேருந்து பார்க்கலாம்ல ஃபஸ்ட். நீங்கள் இப்போ இது போங்க. ஆ மேலேருந்தே பார்க்கலாம். சரி ஓகேண்ணா. ஓகே பார்க்கலாம், நெருக்க பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் இதுக்குள்ளே போனால் வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் காமிச்சிது. ஃபைனலி ஒரு 70 கிலோமீட்டர் நம்மளை சுற்ற விட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இது வழியாக உள்ளே போனால் மேலே நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போய் பார்க்கலாம் மயில் எப்படின்னு சொல்லிட்டு. மயில் கிட்ட தான் வந்திருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸாகவே பார்க்கலாம், கிட்ட எங்கே நின்று பார்க்க முடியுதான்னு. இந்த வழியாக ஒரு சின்னதாக இறங்குது. ஸோ போய் பார்க்கலாம். இது டூரிஸ்ட் பிளேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் வந்து அட்வென்ச்சரிங்கான ஒரு பிளேஸு. நான் போய் கிட்ட போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். இதுக்கு போகிறதுக்குலாம் எதுவும் வழியெலாம் கிடையாது. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸஸும் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சி தான் வந்தோம். நீங்களும் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. நைட் டைம்லாம் எதுவும் வந்து ட்ரை பண்ணாதீங்க, டே டைமில் மட்டும் வாங்க. பாருங்க ஸ்மைல் வியூ. நான் ஃபோனில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் நடந்துச்சு. ஸோ தளபதி செல்ஃபி இருப்பார், நெய்வேலி செல்ஃபி, அது எல்லாமே இங்கே தான் நடந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் மிஷின்லாம் பாருங்கள், ரொம்ப பெரிய மிஷினு. ஏதோ நம்ம இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப சின்னதாக தெரியும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன். ஸோ வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து ரொம்ப பக்கத்துலேயே நின்று ஒர்க் பண்ணிட்டுச்சு. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போலாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. இப்போ தூரத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தெரியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சபை இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தைப்பூச டைமில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு.
இங்கே ஃபுல்லாகவே ஸ்டால்ஸ்லாம் போட்டு ரொம்ப கிராண்டாக வந்து கொண்டாடுவாங்க. இங்கே என்ன ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வள்ளலார் ராமலிங்கம் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வாழ்ந்தாங்க. அவர் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்றின விளக்கை வந்து இன்னுமே அணையாமல் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் பார்த்தா இங்கே ரொம்ப ஒரு ஸ்பெஷலு. அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் அமைய விடாமல் அப்படியே டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் ஊற்றி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. பார்த்து ஒரு சென்டர் பாயிண்ட் தான் அது. ஸோ போய் பார்க்கலாம். பட் இப்போ ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. வந்து 7:30 தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 11:30க்கு ஓப்பன் பண்ணி 12 o'clockலாம் க்ளோஸ் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா 7:30க்கு ஓப்பன் பண்ணி 8 o'clockலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் ஒரு 1/2 hour, நைட் டைமில் ஒரு 1/2 hour தான் பார்த்தீங்கன்னா இது ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா அது. பட் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் சொன்ன தைப்பூச டைம் ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ வந்து பார்க்கலாம். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேமரா வீடியோலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இன்னும் க்ளோஸாக போய் காட்டுறேன் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துவிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இடம் வந்து க்ளோஸில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பாருங்கள். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் எக்ஸ்ப்ளோர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா கடலூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பொதுவாகவே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பீச் இருக்குது, பார்க் இருக்குது, ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்குது, ஒரு கோவில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் டூரிஸ்ட் பிளேஸஸாக வந்து கடலூரில் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துருந்தோன்னா ஒரு ஹாஃப் டேயில் 20-30 கிலோமீட்டர் என்னால் முடிச்சிருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடத்தெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா, யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம டே பை டே நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு அதில் ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸை சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊரோட பெருமையை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க நான் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் கைஸ்.